6ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 2ல் இயல் 2 நம்ம இயல் 5ன்னு பார்க்க போகிறோம். இதை ஆசாரக்கோவை. நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்று அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவை 8ம் சொல்லிய ஆசார வித்து. எழுதியவர் பெருவாயின் முள்ளியார். பொருள் நம்ம பார்த்துருவோம். பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல், பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல், இனிய சொற்களை பேசுதல், எவ்வுயிர்க்கும் துன்பம் செய்யாதிருத்தல், கல்வி அறிவு பெறுதல், எல்லாரையும் சமமாக பேணுதல், அறிவுடையவராயிருத்தல், நட்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல். இந்த 8மே நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறார். யாருன்னா பெருவாயின் முள்ளியார். சொல்லும் பொருளும்: நன்றி அறிதல், பிறர் செய்த உதவியை மறவாமை, ஒப்புரவு, எல்லாரையும் சமமாக பேணுதல், நட்டல், நட்பு கொள்ளுதல். அடுத்து ஆசாரக்கோவையோட ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். இவர் பிறந்த ஊர் கயத்தூர். ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். இந்நூல் 15 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. இந்நூல் 100 வெண்பாக்களை கொண்டது. பிறரிடம் நான் டேஸ் பேசுவேன் இன்சொல். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறை. அறிவு ப்ளஸ் உடைமை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அறிவுடைமை. இவை ப்ளஸ் 8ம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இவை 8ம். நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நன்றி ப்ளஸ் அறிதல். பொறையுடைமை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொறை ப்ளஸ் உடைமை. அடுத்து கண்மணியே கண்ணுரங்கு. இது ஒரு தாலாட்டு பாடல். சொல்லும் பொருளும் பார்த்துருவோம். நந்தவனம் பூஞ்சோலை, பண் இசை, பார் உலகம், இளைத்து பதித்து. தொகை சொற்களோட விளக்கம்: முத்தேன், கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன், முக்கனி, மா, பலா, வாழை, முத்தமிழ், இயல், இசை, நாடகம். நூல்வெளி பார்த்துருவோம். தாலாட்டு வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று. தாள் என்பதற்கு நாக்கு என்று பொருள். நாவை அசைத்து பாடுவதால் தாலாட்டு, தாள் ப்ளஸ் ஆட்டு என்று பெயர் பெற்றது. குழந்தையின் அழுகை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல் தாலாட்டு. பாட்டிசைத்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பாட்டு ப்ளஸ் இசைத்து. கண்ணுரங்கு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கண் ப்ளஸ் உரங்கு. வாழை ப்ளஸ் இலை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வாழை இலை. கை ப்ளஸ் அமர்த்தி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கை அமர்த்தி. உதித்த என்ற சொல்லிற்கு எதிர்ச்சொல் மறைந்த. அடுத்த பாடப்பகுதி உரைநடை தமிழர் பெருவிழா. பொங்கல் விழா தமிழர் திருநாள் அப்படின்னு போற்றப்படுது. கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா பொங்கல் விழா. உழவர்கள் ஆடி திங்களில் விதைத்து தை முதல் நாளில் தை திங்களில் அறுவடை செஞ்சு பயனடைவாங்க. தை திங்களோட முதல் நாள் பொங்கலிட்டு வழிபடுவாங்க. இந்த திருவிழாவை அறுவடை திருவிழா அப்படின்னும் சொல்லுவாங்க. உழவர்கள் இயற்கைக்கும் தன்னோட உழைத்த கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கிறாங்க. அதனால் இந்த விழாவை உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 நாள்லேருந்து 4 நாள் வரைக்கும் கொண்டாடப்படுது. அடுத்து போகி திருநாள். போகி திருநாளை பற்றி நமக்கு எந்த இதில் வருது அப்படின்னா நன்னூலில் எழுதப்பட்டிருக்கு. பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. வீட்டில் உள்ள பயனற்ற பொருட்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்யும் நாள் போகி திருநாள். இது மார்கழி மாதத்தின் இறுதி நாள். வாழ்க்கைக்கு வளம் தரும் மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகையை இந்திர விழாவாகவும் கொண்டாடினாங்க. அடுத்து பொங்கல் திருநாள் பார்த்தோன்னா தை மாதம் முதல் நாள் பொங்கல் திருநாள். பொங்கல் என்பதுக்கு பொங்கி பெருகி வருவது என்று பொருள். பொங்கல் பொங்கி வருவது போல வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கி பெருகும் என்பது மக்களோட நம்பிக்கை. அடுத்து தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குது. தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுது. மாடு என்ற சொல்லுக்கு செல்வம் என்னும் பொருளும் உண்டு. உழவுக்கும் உழவருக்கும் உற்ற துணையாக விளங்கிய மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் வகையில் மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்படுது. மஞ்சு விரட்டு என்பது மாடுகளை அடக்கி தழுவும் வீர விளையாட்டு ஆகும். இவ்விளையாட்டு மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏர் தழுவுதல் என்றும் அழைக்கப்படுகிறது. திருவள்ளுவர் கிமு 31 பிறந்தவர். எனவே திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் 31 கூட்டிக் கொள்ள வேண்டும். அடுத்து காணும் பொங்கல். உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீடுகளுக்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர்.
இயற்கை உழைப்பு, நன்றியுணர்வு, பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழா தான் வந்து பொங்கல் விழா. அடுத்து அறுவடை திருநாள் வந்து ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் வந்து மகர சங்கராந்தி அப்படிங்கிற பேரில் கொண்டாடப்படுது. பஞ்சாப் மாநிலத்தை வந்து லோரி அப்படின்னு கொண்டாடப்படுது. குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் வந்து உத்தராயன் அப்படின்ற பேரில் கொண்டாடப்படுது. கதிர் முற்றியதும் டேஸ் செய்வர், அறுவடை செய்வர். விழாக்களில் வீட்டின் வாயிலில் மாவிலையால் டேஷ் கட்டுவர், தோரணம் கட்டுவர். பொங்கல் ப்ளஸ் அன்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பொங்கல் அன்று. போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது போகி ப்ளஸ் பண்டிகை. பழையன கழிதலும் டேஷ் புகுதலும், புதியன புகுதலும். பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும், பட்டு போன மரத்தை காண துன்பம் தரும். அடுத்தது மனம் கவரும் மாமல்லபுரம். இதில் வந்து பல்லவ மன்னனான நரசிம்மவர்மன் வந்து கனவுல தோன்றி பேசுவது போல இந்த பகுதி அமையப்பட்டிருக்கு. இவர் வந்து மற்போரில் வந்து சிறந்தவர், அதனால் அவருக்கு மாமல்லன் அப்படின்ற பேரும் இருக்குது. அடுத்து வந்து ஒரே பாறையில் செதுக்கி செய்யப்பட்ட கோயில் வந்து செய்யப்பட்ட தேர் போன்ற வடிவத்தில் இருக்குது. அதை வந்து ரத கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 5 ரதம் இருக்கிறனால பஞ்சபாண்டவர் ரதம் அப்படின்னு சொல்கிறாங்க. நரசிம்மவர்மன் வந்து 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள் வந்து அர்ஜுனன் தபசு, கடற்கரை கோவில், பஞ்சபாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் யானை, குகை கோவில், புலிக்குகை, திருக்கடல் மல்லை, கண்ணனின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம். பல்லவ நாட்டை வந்து ஆட்சி செய்த நரசிம்மவர்மனின் தந்தையோட பேர் வந்து மகேந்திரவர்ம பல்லவர். 4 தலைமுறைகளாக வந்து இங்கே மாமல்லபுரத்தில் இருக்க சிற்பங்கள் எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்குது. இரண்டு பாறைகளில் வந்து 150க்கும் மேற்பட்ட புடைப்பு சிற்பங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது. அடுத்து அர்ஜுனன் தவம் செய்யும் காட்சி இருக்கிறதுனால தான் அந்த பாறைக்கு வந்து அர்ஜுனன் தபசு அப்படின்னு பேர் வந்துருச்சு. இதனை வந்து பகீரதன் தவம் அப்படின்னும் சொல்லுவாங்க. தமிழகத்தோட மிகப்பெரிய சிற்பக்கலை கூடாரம் வந்து மாமல்லபுரம். சிற்பக்கலை வடிவமைப்புகள் வந்து 4 வகைப்படும். குடைவரை கோயில்கள், ஒற்றைக்கல் கோவில்கள், கட்டுமான கோவில்கள், புடைப்பு சிற்பங்கள். இந்த 4மே காணப்படுற ஒரே இடம் வந்து மாமல்லபுரம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இலக்கணம் மயங்கொலிகள். இதில் வந்து உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை வந்து மயங்கொலிகள் அப்படின்றோம். ந ந ந ல ழ ந ர ர ஆகிய 8 வந்து மயங்கொலியில் வரும். ந அப்படிங்கிறது வந்து நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. அடுத்து 2 சொல்லி ந வந்து நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. அதுக்கப்புறம் வர தன்னகரம் வந்து நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. இதை வந்து அதோட இணை எழுத்துக்களை வச்சு அடையாளப்படுத்துகிறாங்க. அடுத்து டகரத்தை அடுத்து வரும் நகரம் வந்து டன்னகரம்னும், தகரத்தை அடுத்து வர நகரம் வந்து தன்னகரம்னும், ரகரத்தை அடுத்து வர நகரம் வந்து ரன்னகரம்னும் அதை வந்து குறிப்பிடுறாங்க. டன்னகரம் வர வேண்டிய இடத்துல ரன்னகரம் எழுதினோம் அப்படின்னா பொருள் மாறிடும். வானம் அப்படின்னா வெடி, வானம்னா ஆகாயம், பனினா வேலை, பனினா குளிர்ச்சி. அடுத்து ல எழுத்துக்கள். லகரம் வந்து மேல் நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும். இருந்து வ போலையே இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு அதை வந்து வகர லகரம்னு சொல்கிறோம். அடுத்து ந அப்படிங்கிறது வந்து மேல் அன்னத்தோட நடுப்பகுதியை தொடுறனால லகரம் தோன்றுறது. இதை வந்து பொது லகரம் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து ந மாதிரி இருக்கிறனால ரன்னகரம் மாதிரி இருக்கிறனால இதை வந்து நகர லகரம்னு சொல்கிறோம். அடுத்த ல வந்து நாவோட மேல் நுனி நோக்கி வளைந்து வருடுறதுனால லகரம் தோன்றுது. இதை வந்து சிறப்பு லகரம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி மகரத்தை போல போல இருக்கிறனால மகர லகரம் அப்படின்னு கூறுறது இலக்கண மரபு. அடுத்து பொருள் வேறுபாடு பார்ப்போம். விலை அப்படின்னா பொருளின் மதிப்பு, விலையினா உண்டாக்குதல், விலையினா விரும்பு. இலை செடியின் இலை, இலை மெலிந்து போதல், இலை நூல் இலை. அடுத்து ரன்னகரம் ர ர
நாவோட நுனி வந்து மேல் அன்னத்தோட முதல் பகுதியை தொட்டு வர்றதுனால ரகரம் தோன்றுது. இது வந்து இடையெழுத்து அப்படிங்கிறனால இதை வந்து இடையின ரகரம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து நாவோட நுனி மேல் அன்னத்தோட மைய பகுதியை உரசுறனால ரகரம் தோன்றுது. அதனால் இது வந்து வல்லின எழுத்துங்கிறதுனால இதை வல்லின ரகரம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து இடையின ரகரம், வல்லின ரகரம் அப்படின்னு பிரிச்சுட்டோம். அடுத்து ஏரி, நீர்நிலை, ஏரி, மேலை ஏரி. கூரை, வீட்டின் கூரை, கூரை, கூரைப்புடவை. அடுத்து சிரம் என்பது தலை, இலைக்கு வேறு பெயர் தலை, வண்டி இழுப்பது காளை, கடலுக்கு வேறு பெயர் பறவை, பறவை வானில் பறந்தது, கதவை மெல்லத் திறந்தான், பூ மனம் வீசும், புலியின் கண் சிவந்து காணப்படும், குழந்தைகள் பந்து விளையாடினர், வீட்டு வாசலில் கோலம் போட்டனர். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது கலை சொற்கள். வெல்கம் நல்வரவு, ஸ்கிரிப்சர் சிற்பங்கள், சிப்ஸ் சில்லுகள், ரெடிமேட் ட்ரெஸ் ஆயத்த ஆடை, மேக்கப் ஒப்பனை, டிஃபன் சிற்றுண்டி. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது திருக்குறள். விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்றற்று, மோப்ப குலையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்க குலையும் விருந்து, உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன்பொருளை கள்ளத்தால் கல்வேமெனில், களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும், உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும், ஆக்கம் அதர்வினாய்ச் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை, வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து, அரும்பயன் ஆயும் அறிவினார் செல்லார் பெரும்பயன் இல்லாத சொல், அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல், சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லின் பயனிலா சொல். விருந்தினரின் முகம் எப்போது வாடும்? நம் முகம் மாறினால். நிலையான செல்வம் ஊக்கம். ஆராயும் அறிவு உடையவர்கள் டேஸ் சொற்களை பேச மாட்டார்கள், பயன்தராத சொற்களை பேச மாட்டார்கள். பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது பொருள் பிளஸ் உடைமை. உள்ளுவது பிளஸ் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுது கிடைப்பது உள்ளுவது எல்லாம். பயன் பிளஸ் இலா என்பதனை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் பயனிலா.